ஒரு மாணவரை மனித மாண்பை குறைக்கும் வகையில் துன்புறுத்துவது, மிரட்டுவது அல்லது சட்டவிரோத செயல்களை செய்ய தூண்டுவது போன்ற செயல்களை உள்ளடக்கியதுதான் ராகிங். கல்வி நிறுவனங்களில் ராகிங் குற்றங்களை தடுக்கவும் பாதிக்கப்படுவோரை காக்கவும் ஒவ்வொரு கல்லூரியிலும் முதல்வர் அல்லது தலைவரின் தலைமையில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் அடங்கிய ஆன்டி ராகிங் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ராகிங் குற்றத்தால் பாதிக்கப்படுவோர் கல்லூரிகளில் உள்ள கமிட்டியில் புகார் அளிக்கலாம் அல்லது www.antiragging.in இணையதளத்திலும் இலவச எண்ணான 180018055222 என்ற எண்ணிலும் அழைத்து ஆலோசனை பெறலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆன்டி ராகிங் கமிட்டியின் உறுப்பினர்கள் யார், கமிட்டியில் புகார் அளிப்பது எப்படி என்பன போன்ற தகவல்களை மாணவர்கள் பார்க்கும் வகையில் போஸ்டர்களாகவும் அறிவிப்பு பலகைகளும் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் சென்னை மாநில கல்லூரி முதல்வர். பல்வேறு கண்காணிப்பு குழுக்கள் இங்கே செயல்படுகின்றன. ஒழுங்கு நடவடிக்கை குழு, மாணவர் உதவி மையம், ஹெல்ப் டெஸ்க், ஆன்டி ராகிங் கமிட்டி அப்படின்னே நாங்கள் வச்சுருக்கிறோம். ஒரு சமூகத்தில் எப்படி நாம் அனைவரோடும் ஒத்துப்போய் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த வழிமுறைகள் இதையெல்லாம் தொடர்ந்து இங்கே கற்பித்து வருகிறோம். மாணவர்களுக்கு புகார் பெட்டி வைத்திருக்கிறோம். ஆன்லைன்லேயும் அவங்க புகார்களை தெரிவிக்கலாம். அந்த ஹெல்ப் டெஸ்க் என்பது மாநில கல்லூரியில் சிறப்பாக செயல்படுகிறது. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கடந்த 3 வருடமாக மாநில கல்லூரியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலாம் ஆண்டு மாணவர்கள் வந்தவுடனே முதல் ஒரு வாரத்திற்கு 7 நாட்களுக்கு நாங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், கல்வி அறிஞர்கள், உளவியல் நிபுணர்கள், காவல்துறை அதிகாரிகள், பிற கல்லூரிகளினுடைய முதல்வர்கள் இவங்களெல்லாம் அழைத்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற வைக்கிறோம். கல்லூரி வளாகங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு யாரேனும் ராகிங்கில் ஈடுபடுகின்றனரா என்பது கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பேருந்து நிலையங்களில் ராகிங் பிரச்சனை ஏற்பட்டால் மாணவர்கள் அதனை பெற்றோர் அல்லது ஆசிரியர்களிடம் சொல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராகிங்கால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு நீதியும் உளவியல் ரீதியிலான உதவியும் கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் புதுசாக வர்ற மாணவர்களை சீனியர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மாணவர்களை வச்சு ஒரு வரவேற்பு கொடுப்போம். அதில் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன் உண்டாகும். அதனால் இந்த ரேக்கிங்கிறது இதுவரை கிடையாது. அந்தந்த கிளாஸ் டியூட்டர் மானிட்டர் பண்ணுறாங்க. கிளாஸ்க்கு வர்றானா, வெளியில் சுற்றுறானா, அவங்க அட்டண்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. எவ்வளோ அட்டண்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி காலேஜ் வளாகத்துலேயும் கல்லூரி வளாகத்துலேயும் சிசிடிவி கேமரா மற்றும் பாதுகாப்பு ஆளுகளை போட்டு கண்காணிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ராகிங் தடுப்பு சட்டத்தால் ராகிங் கொடுமைகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் ராகிங் தொடர்பான புகார்கள் கிடைக்க பெற்றவுடன் அதனை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் என் செந்திலுடன் செய்தியாளர் ரேவதி விமல்ராஜ்.